நாட்டில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி நிலை கொண்டிருப்பதால் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். குறித்த பகுதியில் இருந்த சில குடும்பங்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மேகாகிவுள்ள பிரதேச செயலாளர் நிர்மலா குமுதினி தெரிவித்துள்ளார். எனினும் அங்குள்ள மேலும் 10 குடும்பங்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேறுவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் குறித்த பகுதியிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளர் நிர்மலா குமுதினி தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் வடகிழ் பருவப்பெயர்ச்சி நிலை கொண்டுள்ளமையினால் பதுளை மாவட்டத்தில் இன்று மழை பெய்து வரும் நிலையில் மண் சரிவு தொடர்பான அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் ELM உதயகுமார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முழு பிரதேச செயலகமும் ஆபத்தான நிலையில் உள்ளது என இதன் மூலம் சொல்ல முடியாது. அங்கும் பாதுகாப்பான இடங்கள் உள்ளன. பிரதேசத்தில் எங்கு அபாயம் நிலவுகின்றது என கிராம சேவையாளருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் தாங்கள் எவ்வாறான பகுதியில் வாழ்கின்றோம் என்று. அதற்கமைய தங்களுடைய அபாய நிலை மாறுபடும். அதனால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகளில் ஆபத்துள்ள பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்படும் கற்கள் சரிந்து விழும் பகுதி, மலை சரிவுகள், மண் சரிவுகள் ஏற்படும் இடங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமன்றி பாவிகளுக்கு அருகில் வாழும் மக்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். நீங்கள் வாழும் பகுதி மண்மேடுகளுக்கு இடைப்பட்டதாக இருந்தால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் நிச்சயமாக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த பகுதிகளில் மழை வீழ்ச்சியின் அளவு அதிகரித்து காணப்பட்டு மண் சரிவு அறிகுறிகள் தென்பட்டிருந்தால் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும். கடந்த சில தினங்களாக மழையின் அளவு குறைவடைந்திருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் மழை பெய்கின்ற போது அனர்த்தங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படும். එම ප්‍රදේශවල පස ජලය බැහැර යාමක් සිදු විය හැකි. නමුත් ඉදිරියේදී ඇති වෙන වර්ෂාපතනයේ යම් ආකාරයක අන්තර්දාය තත්ත්වයක් ඇති විය හැකියි.